வணக்கம் யூடியூப் நண்பர்கள் மற்றும் விவசாய பெருமக்களே மற்றும் பொதுமக்களே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா போகி பண்டிகைங்க. ஸோ சிறப்பாகலாம் வந்து பார்த்தோன்னா எல்லோரும் கொண்டாடிட்டு வராங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் வந்து பார்த்தோன்னா தானியங்கள்னு சொல்கிறோம் போலங்க. தானியம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அவரைக்காய் இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுண்டலாக இருக்கலாம், அல்லது ஒரு பூசணிக்காய் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு உப்பு போடாமல் எச்சப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் காப்பு கட்டினீங்களோ எல்லாத்து வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கராத்தி அப்படிங்கிற சாமி வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ நாம் செஞ்சு வச்சதை சாப்பிட்டு போகும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். ஸோ இன்றைக்கி நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலை அப்படின்னாலும் கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சுண்டல், அவரைப்பருப்பு, பூசணிக்காய். ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் தனியாக வச்சுருங்க. நாளைக்கு காலையில் சாமி சாப்பிட்றதோ இல்லையோ நாம் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஐதீகத்தை கடைப்பிடிங்க.